Hi everyone, and this is another video from Lisa's Biology. போன வீடியோவில் வந்து கிளாசிஃபிகேஷன்னா என்ன, ஏன் அனிமல்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம், எதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது செக்மெண்டேஷன், சீலம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதெல்லாம் வச்சு கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். அண்ட் லாஸ்ட் ஒன் நோட்டோகார்டை வச்சு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க, இன்வெர்டபிரேட்டா அண்ட் கார்டேட்டா. இன்வெர்டபிரேட்னா ஆப்சன்ஸ் ஆஃப் பேக்போன்ஸ், அண்ட் இன்வெர்டபிரேட் அனிமல்ஸ் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து வெர்டபிரேட்டா அதாவது கார்டேட்டாவோட கிளாஸிஃபிகேஷன் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ கார்டேட்டா ஆர் வெர்டபிரேட்டா அப்படின்னா என்னென்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் பேக் போன்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ் ஆஃப் வெர்டபிரல் காலம் ஆர் ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு. ஸோ கிங்டம் வந்து அனிமேலியா, ஃபைலம் வந்து கார்டேட்டா அண்ட் சப்ஃபைலம் வந்து வெர்டபிரேட்டா. இந்த வெர்டபிரேட்டா வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணினா தாடையை வச்சு பேஸ் பண்ணி வந்து 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஏக்நாத்தா அண்ட் நாத்தோஸ்டோமேட்டா. எப்பயுமே வந்து ஏ, இன் ஆர் நான், இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆப்சன்ஸ் ஆர் லேக். ஸோ இங்கே வந்து ஏக்நாத்தான்னு இருக்கும் போது ஆப்சன்ஸ் ஆஃப் ஜாஸ் ஆர் லேக்ஸ் ஆஃப் ஜாஸ். இதுக்கு ஆப்போசிட் வந்து நாத்தோஸ்டோமேட்டா, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜாஸ் ஆர் பேர்ஸ் ஜா. அண்ட் ஏக்நாத்தாவோட கிளாஸ் வந்து எக்ஸாம்பிள் சைக்ளோஸ்டோமேட்டா. நாத்தோஸ்டோமேட்டாவோட சூப்பர் கிளாஸை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பிஸ்ஸஸ் அண்ட் டெட்ராபோடன். இவங்க பிஸ்ஸஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ஸ் இருக்கும், டெட்ராபோடாக்கு வந்து லிம்ஸோடே இருப்பாங்க. பிஸ்ஸஸ்னாலே நமக்கு தெரியும் ஃபிஷ்ஷஸ். கிளாஸ் வந்து என்னென்னா கான்ட்ரிக் தைஸ் அண்ட் ஆஸ்டிக் தைஸ். நான் இப்போ சொல்கிறதா சும்மா சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சூப்பர் கிளாஸ் டெட்ராபோடாவுக்கு வந்து அவங்களுக்கு லிம்ஸ் இருக்கும் பார்த்தோம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா ஆம்ஃபிபியா, ரெப்டைலியா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ். ஆம்ஃபிபியா வந்து போத் நீர்லை வாழும், நிலத்திலை வாழும். அண்ட் ரெப்டைலியா வந்து இது வந்து க்ரீப்பிங் அனிமல்ஸ், நூர்ந்து செல்லும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரொக்கடைல், கெமலையான் இதெல்லாம் வந்து ரெப்டைலியா அனிமல்ஸ். அண்ட் ஸ்னேக் ஆல்சோ. அண்ட் ஏவ்ஸ்னால் வந்து பேர்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் மேமல்ஸ் இஸ் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் மங்கி, இதெல்லாம் வந்து மேமல்ஸ். இது ஒன்று எலாபரேட்டாக பார்க்கலாம். ஏக்நாத்தாவோட கிளாஸாக சைக்ளோஸ்டோமேட்டா பார்த்தோம். இப்போ வந்து சைக்ளோஸ்டோமேட்டா கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த சைக்ளோஸ்டோமேட்டா வந்து ஒரு எக்டோ பேரசைட்டாக வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிஷ்ஷில் வந்து வாழும். எக்டோ பேரசைட், பேரசைட் மீன்ஸ் டிபெண்ட். ஸோ எக்டோனா வெளிப்புற அமைப்பு. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபிஷ்ஷில் இது வாழ்ந்துச்சு அப்படின்னா அதோட வெளிப்புறத்தில் இது வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் இது வந்து ஒரு எலாங்கேட்டடான பாடி, அதாவது நீளமான ஒரு பாடி. ஸோ இதுக்கு வந்து 6 to 15 கில் ஸ்லிட்ஸ் இருக்கும். எதுக்குன்னா வந்து ஃபார் ரெஸ்பிரேஷன். அண்ட் இதோட மவுத் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சக்கிங் அண்ட் சர்க்குலர் மவுத்தாக இருக்கும். இதுக்கு வந்து ஜாஸ் இருக்காது. அண்ட் இதுக்கு வந்து பேர்டு ஃபின்ஸ் இருக்கும். கிரேனியம், வெர்டபிரல் காலம்லாம் வந்து கார்டிலேஜினஸாக இருக்கும். கார்டிலேஜஸ்னால் குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அண்ட் சர்க்குலேஷன் இஸ் க்ளோஸ்டு டைப்னா அதுக்கு வந்து வெசல்ஸ் இருக்கும். வெசல்ஸ் கொண்டு போய் எல்லா ஆர்கன்ஸ்க்கு வந்து பிளட்டை வந்து சப்ளை பண்ணும். அதுதான் வந்து க்ளோஸ்டு டைப். பொதுவாகவே இந்த சைக்ளோஸ்டோம்ஸ் வந்து மெரைன் தான். ஆனால் ஸ்பானிங்காக வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகணும், மைக்ரேட் பண்ணி போகும் ஃப்ரெஷ் வாட்டருக்கு. அப்புறம் ஸ்பானிங் முடித்தோன்னே வித்தின் ஃபியூ டேஸ் இது வந்து இறந்து போயிடும். அப்புறம் இதோட லார்வே வந்து மெட்டமார்ஃபாசிஸ் நடந்து அவங்களோட ஓன் பிளேஸ்க்கே போயிடுவாங்க, அதாவது மெரைன்கே போயிடுவாங்க. ஸோ சைக்ளோஸ்டோம்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோமைசான், அதாவது லேம்ப்ரைன் சொல்லுவாங்க. அண்ட் வந்து மிக்சின், ஹேக் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து சைக்ளோஸ்டோமேட்டா அதாவது ஏக்நாத்தாவோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து நாத்தோஸ்டோமேட்டா வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாங்க, பிஸ்ஸஸ் அண்ட் டெட்ராபோடா. பிஸ்ஸஸில் வந்து கிளாஸ் கான்ட்ரிக் தைஸும் ஆஸ்டிக் தைஸும் பார்க்கலாம். இப்போ கிளாஸ் கான்ட்ரிக் தைஸ் அப்படின்னா என்னென்னா கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ். கான்ட்ரிக் ரெஃபர்ஸ் டு கார்டிலேஜ், தைஸ் ரெஃபர்ஸ் டு ஃபிஷ்ஷஸ். இந்த கான்ட்ரிக் தைஸ் வந்து பொதுவாக மெரைன் அனிமல்ஸ் தான். அண்ட் இதுக்கு வந்து ஸ்ட்ரீம் லைன்டு பாடி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கார்டிலேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன், எண்டோ ரெஃபர்ஸ் டு இன்னர், எண்டோஸ்கெலிட்டன் கார்டிலேஜினஸ் இருக்கும் இதுக்கும். அப்புறம் வந்து இதோட மவுத் வந்து வென்ட்ரலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வென்ட்ரல்னால் பின்பகுதி, பின்னாடிந்து மவுத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் இதோட நோட்டோகார்டு வந்து த்ரூ அவுட் தி லைஃப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இதுக்கு. ஸோ கில் ஸ்லிட்ஸ்லாம் வந்து இதுக்கு தனித்தனியாக தான் இருக்கும். வித்தவுட் ஓப்பர்க்கலாம் என்னென்னா கில்ஸ் வந்து கவர்டாக இருக்கும். அண்ட் இதோட பாடி வந்து எப்படி இருக்கும்னா இதோட ஸ்கின் வந்து ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து மைன்யூட் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் இருக்கும். செதில்னு சொல்லுவாங்க இல்லையா, மைன்யூட் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் இருக்கும். அண்ட் டீத் ஆல்சோ மாடிஃபைட் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ். அண்ட் இதோட ஜா வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் இந்த அனிமல்ஸ் வந்து ப்ரெடேஷியஸ்னால் மற்ற அனிமலை வந்து கொண்டு சாப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கைமீரியா. அண்ட் இதுக்கு வந்து ஏர் பிளடர் வந்து ஆப்சன்ஸாக தான் இருக்கும். ஹார்ட் வந்து 2 சேம்பர்ட் ஹார்ட் தான் இருக்கும். அதாவது 1 ஆரிக்கிள் அண்ட் 1 வென்ட்ரிக்கிள் தான் இருக்கும். அண்ட் இந்த கார்டினேஜினல் ஃபிஷ்ஷஸில் வந்து சில ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டார்பிடோக்கெலாம் எலக்ட்ரிக் ஆர்கன் இருக்கும். அண்ட் சம் ஃபிஷ்ஷஸ் வந்து பாய்சன் ஸ்டிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைகோன். அண்ட் இந்த அனிமல்ஸ் வந்து ஒரு கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், அதாவது பொய்க்கிலோதெர்மிக் அனிமல்ஸ். அண்ட் இதோட செக்ஸஸ்லாம் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான். இது வந்து விவிபேரஸ். விவிபேரஸ்னால் எக் பார்னே வந்து டைரெக்டாக வெளியே வருது. ஓவிபேரஸ்னால் ஒரு எக்கு ஷெல்லுக்குள்ளே இருந்து அப்புறம் வந்து வெளியே வந்து உடையும் இல்லையா, அதுதான் வந்து ஓவிபேரஸ். விவிபேரஸ்னால் நான் ஞாபகம் வச்சுக்கும் விவின்னு கற்றுக்கிட்டு வெளியே வருது. அண்ட் இதோட எக்ஸாம்பிள் வந்து ஸ்கோலியோடோன், பிரிஸ்டிஸ் அண்ட் ட்ரைகோன். ட்ரைகோனா ஸ்டிங்ரே. அண்ட் நாத்தாஸ் டொமேட்டோவோட செகண்ட் கிளாஸ் பார்க்கலாம், ஆஸ்டிக் தைஸ். இது வந்து போத் மெரைன்லேயும் வாழும் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வாழும். வந்து போனி எண்டோஸ்கெலேட்டன் தான். இதோட பாடி ஆல்சோ ஸ்ட்ரீம் லைண்டாக தான் இருக்கும். மவுத் இஸ் மோஸ்ட்லி வந்து டெர்மினலாக தான் இருக்கும். டெர்மினல்னால் அப்பர் பகுதியில் மேலே வந்து இருக்கும். இதுக்கு வந்து 4 பேர்ஸ் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கில் ஸ்லிட்ஸும் வந்து ஓப்பர்குலமால் கவர் ஆகிருக்கும் அண்ட் 2 சைடுமே வந்து கவர் ஆகிருக்கும். இதோட ஸ்கின் வந்து டீனாய்டு ஸ்கேல்ஸால் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ கான்ட்ராக்ட் தைஸ் வந்து பிளக்காய்ட் ஸ்கேல்ஸால் கவர் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். அண்டு அதர்வைஸ் ஆஸ்டிக் தைஸ் வந்து சைக்ளாய்டு ஆர் டீனாய்டு ஸ்கேல்ஸால் கவர் ஆகிருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸை பற்றி பார்க்கும்போது நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம், இது என்னென்ன, இது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. அண்ட் இதோட ஹார்ட் வந்து 2 சேம்பர் தான். அதே 1 ஆரிக்கிள் அண்ட் 1 வென்ட்ரிக்கிள். இது வந்து கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், அதாவது பொய்க்கிலோதெர்மிக் அனிமல்ஸ். இதோட செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். இதோட ஃபெர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கும் அண்ட் டைரக்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். டைரக்ட் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு லார்வல் ஸ்டேஜஸ்லாம் இருக்காது. அண்ட் இது வந்து ஓவிபேரஸ். கிளாஸ் கான்ட்ரிக் தைஸ் வந்து விவிபேரஸ்ன்னு பார்த்தோம். கிளாஸ் ஆஸ்டிக் தைஸ் வந்து ஓவிபேரஸ். அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹிப்போ கேம்பஸ், சீஹார்ஸ் அண்ட் லேபியோ ரோஹுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் கட்லா அண்ட் டீரோஃபிலம்னா ஏஞ்சல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவ்வளோ தான் வந்து கிளாஸ் கான்ட்ரிக் தைஸ் அண்ட் கிளாஸ் ஆஸ்டிக் தைஸ். இனி அடுத்து வந்து டெட்ராபோடாவோட கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். நாத்தோஸ் டொமேட்டோட சூப்பர் கிளாஸை 2 டிவைட் பண்ணுறதா பார்த்தோம். ஒன்று வந்து பிஸ்ஸஸ், இன்னொன்று வந்து டெட்ராபோடா. பிஸ்ஸஸோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம், கான்ட்ரிக் தைஸ் அண்ட் ஆஸ்டிக் தைஸ். இப்போ வந்து டெட்ராபோடாவோட கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஆம்ஃபிபியா. ஆம்ஃபிபியானாலே அப்படின்னா நீரிலே வாழும், நிலத்திலே வாழும். ஆம்ஃபி ரெஃபர்ஸ் டு போத் ஆர் டுவல் லைஃப். அப்படின்னாலே வந்து அக்வாட்டிக்லேயும் வாழும் ஆஸ் வெல் அஸ் டெரஸ்ட்ரியல்லையும் வாழும். இதுக்கு வந்து பொதுவாகவே வந்து 2 பேர்ஸ் ஆஃப் லிம்ஸ் தான் இருக்கும். பாடி வந்து பார்த்தாலே தெரியும், செப்பரேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஹெட்டாகவும் இன்னொன்று வந்து ட்ரங்காகவும் வந்து டிவைட் பண்ணலாம். டெயில் வந்து மேபி ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மேபி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் இதோட பாடி வந்து ஸ்கேல்ஸ்லாம் இருக்காது. இதோட பாடி வந்து எப்பயுமே ஒரு மாய்ஸ்டாகவே இருக்கும், அதாவது ஒரு ஈரப்பதமுள்ள ஒரு பாடியாகவே இருக்கும். இதுக்கு வந்து இதோட ஐஸ் ஹேவ் ஐலிட்ஸ் இருக்கும். ஐலிட்ஸ்லாம் நமக்கு தெரியும், கண்ணு இமைகள். இதோட இதுக்கு வந்து ஏர் இருக்கும், அது வந்து டிம்பானான்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட அலிமெண்டரி கெனால் அண்ட் யூரினரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ஸ்லாம் வந்து ஒரே இதில் வந்து ஒரு காமனான ஒரு ட்ராக்டில் வந்து ஓப்பன் ஆகும். அது பேர் வந்து என்னென்னா க்ளோவாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி ப்ரெசென்டான எக்ஸ்டீரியராக நோக்கி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரெஸ்பிரேஷன் எப்படின்னா கில்ஸு அண்ட் ஆல்சோ லங்ஸ் வந்து இருக்கும். எப்படின்னா த்ரூ ஸ்கின் மூலமாக வந்து ரெஸ்பிரேட் பண்ணிக்கிறோம். அண்ட் இதோட ஹார்ட் வந்து 3 சேம்பர்ட் ஹார்ட், 2 ஆரிக்கிள்ஸ் அண்ட் 1 வென்ட்ரிக்கிள் இருக்கும். இது வந்து கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் தான். இதோட செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கும். இது வந்து ஓவிபேரஸ், அதுவும் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஓவிபேரஸ். இதோட டெவலப்மெண்ட் வந்து இன்டெரக்டாக தான் இருக்கும். இன்டெரக்ட் டெவலப்மெண்ட்னா லார்வல் ஸ்டேஜஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதோட லார்வல் ஸ்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிளாக ஃப்ராகோட லார்வல் ஸ்டேஜ் வந்து டேட்போல் லார்வான்னு சொல்லுவாங்கள்ல, தலைப்பிரட்டை, அதுதான் வந்து இதோட லார்வல். இதுக்கு வந்து இன்டெரக்ட் டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் புஃபோனா டோடு, ரானா, ஹைலா அப்படின்னா ட்ரீ ஃப்ராகு, சாலமெண்டர் அண்ட் ஆல்சோ இக்தியோஃபிஸ். இக்தியோஃபிஸ்னால் என்னன்னா லிம்ப்லெஸ் ஆம்ஃபிபியா. இதுக்கு வந்து லிம்பு இருக்காது. அண்ட் இவ்வளோ தான் வந்து ஆம்ஃபிபியா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து கிளாஸ் ரெப்டைலியா பற்றி பார்ப்போம். ரெப்டைலியானாலே பொதுவான என்ன, க்ரீப்பிங் அனிமல்ஸ் ஆர் க்ராலிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாகவே வந்து மோஸ்ட்லி வந்து டெரஸ்ட்ரியலாக தான் வாழும். இது வந்து அவுட்டர் மோஸ்ட் வந்து ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்கட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து ஏர் ஓப்பனிங்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாகவே இருக்கும்.
இது வந்து டிம்பானம் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ரீப்ரசன்ட்ஸ் ஆஃப் இயர். லிம்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 pairs ஆஃப் லிம்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் ஆலிகேட்டர் க்ரொக்கடைலுக்கெல்லாம் லிம்ஸ் இருக்கும் இல்லையா, 2 pairs ஆஃப் லிம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹார்ட் வந்து யூஸ்வலாகவே வந்து 3 சேம்பர்டாக இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் க்ரொக்கடைல்ஸ்க்கு மட்டும் வந்து 4 சேம்பர் ஹார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு பொய்க்கிலோதெர்மிக் அனிமல்ஸ் தான். ஸ்னேக்ஸ் அண்ட் லிசார்ட்ஸ் வந்து அதோட பாடி வந்து ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இதோட செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனாக இருக்கும். அண்ட் இது வந்து ஓவிபேரஸ். அண்ட் இதோட டெவலப்மெண்ட் வந்து டைரக்ட் டெவலப்மெண்ட். டைரக்டாகவே தன்னோட யங் ஒன்னை வந்து பிறக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து கெமலியான் ட்ரீ லிசார்டு, கேலவுட்ஸ்னால் கார்டன் லிசார்ட், க்ரொக்கடைல்ஸ், அலிகேட்டர், ஹெமிடாக்டிலஸ், பாய்சனஸ் ஸ்னேக்ஸ், நாஜா, பெங்காரஸ், க்ரைட் அண்ட் வைப்பர் ஸ்னேக். இவ்வளோதான் வந்து கிளாஸ் ரெப்டைலியா. தேர்டு ஒன் வந்து கிளாஸ் ஏவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏவ்ஸ் ரெஃபர்ஸ் டு பேர்ட்ஸோட சேலின் ஃபீச்சர் என்னென்னா அதோட பாடி வந்து ஃபெதர்ஸால் வந்து கவர்டாக இருக்கும். இதுக்கு வந்து பொசஸ் வந்து பீக் இருக்கும். பீக்னால் வந்து அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அழகு. அது வந்து இந்த பேர்ட்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் இதோட 4 லிம்ஸும் கூட வந்து மாடிஃபைட் விங்ஸாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து இதோட 4 லிம்ஸ் வந்து மாடிஃபைட் இன்டூ விங்ஸ், சரியா. அண்ட் இதோட ஹைண்ட் லிம் வந்து வாக்கிங்க்கும் ஸ்விம்மிங் அண்ட் கிளாஸ்பிங்க்லாம் வந்து கிளாஸ்பிங் த ட்ரீ பிரான்ச்சஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ஹைண்ட் லிம்பு. இதோட ஸ்கின் வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் இதோட டைலில் மட்டும் வந்து ஆயில் கிளாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதோட டைல் மட்டும் கொஞ்சம் மாய்ஸ்சரஸாக இருக்கும். ஸோ மற்ற பாடி ஓவரால் த பாடி வந்து ட்ரையாக தான் இருக்கும். அதோட டைலில் மட்டும் வந்து ஆயில் கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் இதோட போன்ஸ் வந்து நிமாட்டிக் போன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. நிமாட்டிக் போன்ஸ்னால் வந்து எம்டி கேவிட்டிஸாக இருக்கும். ஏன்டா இது வந்து வானத்தில் பறக்கனாலும் ரொம்ப வெயிட்டை வச்சுக்கிட்டு பறக்க முடியாது இல்லையா. அதனால் இதோட போன்ஸ் வந்து எப்படின்னா நிமாட்டிக் போன்ஸாக இருக்கும். அண்ட் இதோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வந்து கிராப் அண்ட் கிசார்ட். இதோட ஹார்ட் வந்து கம்ப்ளீட்லியே வந்து 4 சேம்பர்ட் தான். அண்ட் இது வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் பார்த்தோம். இது வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ், அதாவது ஹோமியோதெர்மிக் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. ஹோமியோதெர்மிக் அனிமல்ஸ் தான் என்னென்னா தன்னோட பாடி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை லங்ஸ். அண்ட் இதுக்கு வந்து ஏர் சாக்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுவும் லங்ஸோடு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல். அது வந்து ஓவிபேரஸ். அண்ட் டெவலப்மெண்ட் வந்து டைரக்ட் டெவலப்மெண்ட். அண்ட் எக்ஸாம்பிள் வந்து க்ரவ் கொலும்பானா பீஜியன், அண்ட் பேவோ கிறிஸ்டேட்டஸ்னா பீகாக், அண்ட் நியோஃப்ரான் வல்ச்சர்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் வந்து கிளாஸ் ஏவ்ஸ். நீ அடுத்து வந்து மெமாலியா பார்ப்போம். கிளாஸ் மெமாலியான அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்வெட் கிளாண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அண்ட் மேமரி கிளாண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து வெரைட்டி ஆஃப் ஹேபிட்ஸ் இருக்கும். போலார் ஐஸ் கேப்ஸ் இருக்கும், டெசர்ட்ஸில் இருப்பாங்க, அண்ட் மவுண்டன்ஸில் இருப்பாங்க, ஃபாரஸ்ட்டில் இருப்பாங்க, அண்ட் ஆல்சோ கிராஸ் லேண்ட்ஸ் அண்ட் டார்க் கேவ்ஸ். இதிலலாம் வந்து மெமாலியா அனிமல்ஸ் வந்து இருப்பாங்க. அண்ட் இதோட ஹார்ட் வந்து 4 சேம்பர்ட் ஹார்ட். இது வந்து ஹோமியோதெர்மிக் அனிமல்ஸ் தான், அதாவது வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை லங்ஸ். இதோட செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னலாக இருக்கும். அது வந்து விவிபேரஸ். ஸோ கிளாஸ் மெமாலியாலையும் வந்து ஓவிபேரஸும் இருக்கும் as well as விவிபேரஸும் இருக்கும். ஓவிபேரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஆர்னித்தோரிங்கஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் விவிபேரஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து மேக்ரோபஸ், அதாவது கங்காரு. அண்ட் அதர் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து டீரோபஸ், மக்காக்கானா மங்கி, ரேட்டஸ்னா ரேட், கேனிஸ் டாக், ஃபெலிஸ்னா கேட், எலஃபஸ்னா எலஃபண்ட், ஈகூஸ்னா ஹார்ஸ், டால்ஃபினஸ்னா காமன் டால்ஃபின். அண்ட் கிளாஸ் மெமாலியாவில் வந்து 2 வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து புரோட்டோதீரியா அண்டு தீரியா. இந்த புரோட்டோதீரியா வந்து ஃபர்தராக டிவைட் பண்ணுறாங்க. மெட்டாதீரியா அண்ட் யூதீரியா ஆர் பிளாசன்டாலியா. மெமாலியாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டோதீரியானா பார்ப்போம். புரோட்டோதீரியானா என்னென்னா எக்லேயிங் மேமல்ஸ். அண்ட் இது வந்து ப்ரிமிட்டிவ் மேமல்ஸ். இவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் பின்னாலாம் இருக்காது. டீத் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. யாருக்குன்னா ஒன்லி வந்து எங்கள் அடல்ட்டுக்கு மட்டும்தான் டீத் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். வித் ஹானி பீக் இருக்கும். அண்ட் மெமரி கிளாண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. எப்படின்னா வித்தவுட் நிப்பிள்ஸ். இது வந்து எக்கை வந்து எப்படி லே பண்ணால் ரொம்ப பெரிய எக்காக தான் வந்து லார்ஜாக தான் வந்து லே பண்ணோம். க்ளாக்கா வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. க்ளாக்கானா ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், ஒரு ஸ்மால் போர். அண்ட் இந்த அனிமல்ஸோட ஃபீமேல்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஓவிபேரஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து எங்கே பார்க்கலான்னா ஆஸ்திரேலியா, டாஸ்மேனியா அண்ட் நியூகினியா.
அண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆர்னித்தோரிங்கஸ் தான் பிளாட்டிபஸ் ஆர் ட்ரக் மோல்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்பைனி ஆன்டீட்டர், எறும்பு தீனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. கிளாஸ் மெட்டாதீரியா அப்படின்னா மார்சுபியல் மேமல்ஸ். மார்சுப்பியம் ஆர் பிளட் பவுச் அப்படின்னா இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஃபீமேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மெமாரி கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், வித் நிப்பிள்ஸோட ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து மார்சுப்பியல் மேமல்ஸ்க்கு வந்து பியூபிக் போன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து எதோட அட்டாச் ஆயிருக்குன்னா பியூபிஸ் அப்படி அதோட வந்து அட்டாச் ஆயிருக்கும். வெர்டபிரேட் வித் எப்பிஃபைசிஸோட ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் கார்பஸ் கலோசம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஒரு ஆப்சென்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து வெஜைனா அண்ட் யூட்ரஸ் வந்து டபுள்டாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டைடெல்ஃபிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து விவிபெரஸ் மேமல்ஸ் அண்ட் மார்சுபியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். பிளாசென்டா வந்து இந்த மார்சுபியல் அனிமல்ஸ்க்கு வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒப்போசம் அண்ட் மேக்ரோபஸ். அண்ட் இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கும். மேக்ரோபஸ் அப்படின்னா கங்காரு. செகண்ட் ஒன் இன்ஃப்ரா கிளாஸ் வந்து யூத்தீரியா. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ரா கிளாஸ் மெட்டாதீரியா பார்த்தோம், அதாவது மார்சுபியல் அனிமல்ஸ். அண்ட் செகண்ட் வந்து யூத்தீரியா ஆர் பிளாசென்டாலியான்னு பார்த்தோம். இதுக்கு வந்து மார்சுபியம் வந்து என்டையர்லி ஆப்சென்ட், இதுக்கு வந்து மார்சுபியமே இருக்காது. அண்ட் இதுக்கு வந்து மெமாரிக்கு வந்து வெல் டெவலப்டாக இருக்கும், வித் நிப்பிள்ஸாக இருக்கும். அண்ட் இதுக்கு மார்சுபியல் போன்ஸ், அதாவது எப்பிபியூபிக் போன்ஸ் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். குளோவாக்காவும் ஆப்சென்ட்டாக இருக்கும். கார்பஸ் கலோசமும் ஆப்சென்ட்டாக இருக்கும். வெஜைனா வந்து சிங்கிள் வெஜைனா இருக்கும். நம்ம இன்ஃப்ரா கிளாஸ் மெட்டாதீரியாவுக்கு வந்து டபுள் வெஜைனா இருக்கும்னு சொன்னோம். ஆனால் இன்ஃப்ரா கிளாஸ் யூத்தீரியாவுக்கு வந்து வெஜைனா வந்து சிங்கிள் வெஜைனா இருக்கும். அண்ட் இவங்க வந்து விவிபெரஸ். எங்கோன்ஸ் வந்து எங்கே இருப்பாங்கன்னா மதர்ஸோட ஓம்பில் இருப்பாங்க, அதாவது அதோட யூட்ரஸில் வந்து இருப்பாங்க. அண்ட் இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் கால்டு பிளாசென்டா. ஸோ அதனால தான் இதோட இன்ஃப்ரா கிளாஸ் வந்து யூத்தீரியா ஆர் பிளாசென்டாலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா மங்கி, பேட், எலஃபண்ட், டாக், கேட் அண்ட் மேன். ஸோ இவ்வளோ தான் வந்து மேமல்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து கார்டேட்டாவோட கிளாஸிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக பார்த்தோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் தான் உங்களுக்கு டெய்லி வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.